In this video, we are going to see about plant succession. Plant succession. What actually plant succession means, if you see in our areas, it is actually affected by natural calamities, often drastically affected by natural calamities. இயற்கை சீற்றங்கள்னால நம்மளுடைய சில ஏரியாவெல்லாம் அஃபெக்ட் ஆகுது by forest fire and earthquake. And because of these natural calamities, there is an destroyed in plants and animals in the area. That becomes the animals and plants in that particular area, because of that natural calamities, were destroyed. Again, it is gradually occupied by plant community in that particular place after that natural calamities, either flood or earthquake. So what actually succession means, the replacement of one type of plant community by the other of the same area or place. ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் மூலமாக அழிக்கப்பட்டாலும் அதே இடத்துல வேறு பிளான்ஸ் வந்து வேறு கம்யூனிட்டி பிளான்ட் கம்யூனிட்டி வந்து ஆக்குப்பை பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா சக்சஷன்னு நம்ம சொல்கிறோம். பிளான்ட் சக்சஷன். அப்போ வந்து அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேரன் லேண்ட், எம்டி லேண்டில் இருக்கும். அந்த எம்டி லேண்டில் நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்ம பயிரிட்டோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பயனியர். பயனியர்னால் ஃபஸ்ட்டாக பிளான் பண்ணப்படுகிற பிளான்ட்ஸ், அதான் பயனியர்னு சொல்கிறோம். pioneers. அப்போ அந்த அது போக இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, சீரீஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் ஒன் ஆஃப்டர் அதர் இன் எ கிவன் ஏரியா. ஸோ அது தொடர்ந்து ஒரு முறையும் வேறு வேறு பிளான்ட்டாக வேறு டெவலப்மெண்ட் டியூ வேரியஸ் டெவலப்மெண்ட் டியூ டு ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் ஆர் we are keeping in one area one after the other. That is called as seral communities. அப்போ அப்படி பண்ணுறப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் பிளான்ட் கம்யூனிட்டி get established, which are called as climax and climax community. அப்போ கடைசியாக அப்படி ஃபஸ்ட்டு பயனியர் முதல்ல ஒரு எம்டி பேரன் லேண்டில் வந்து ஒரு பிளான்ட்டை பயிரிடுறோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கண்டினியூஸாக வேரியஸ் டெவலப்மெண்ட் மூலமாக விதவிதமான பிளான்ட்டுகளை நம்ம பயிரிட்டு கடைசியில் நம்ம வந்து ஒரு பெரிய கடைசியாக கிளைமேக்ஸாக ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட்டை வந்து பயிரிடுவோம். அதுதான் என்ன சொல்கிறோன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ இந்த இக்கலாஜிக்கல் சக்சஷன் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இட் சேஞ்சஸ் த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி. அதோடைய கேரக்டரிஸ்டிக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் தான். அது வந்து கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் த பிளான்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி. தட் இஸ் ஃபர்ஸ்ட். ரிசல்டன்ட் சேஞ்சஸ் ஆஃப் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அது பயோட்டிக் ஃபேக்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணும், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸையும் இந்த எக்கலாஜிக்கல் சக்சஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இட் ட்ரான்ஸ்ஃபர் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி இந்த ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி வந்து அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா டியூ டு வேரியஸ் ரீசன் அது வந்து ஸ்டேபிள் கம்யூனிட்டியாக சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் கிராஜுவல் ப்ராக்ரெஷன் இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, பயோமாஸ், நிச் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் சாயில் டேக் பிளேஸ். அப்போ என்னெல்லாம் நடக்குது, டைவர்சிட்டி, ஸோ மெனி பிளான்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் வந்து ஸ்பீசிஸை வந்து நம்ம வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டோட்டல் பயோமாஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிச் ஸ்பெஷலைசேஷன், நிச்சுன்னு ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டட்டில் வாழுகிற பிளான்ட்ஸு அது. அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் த சாயில் ஆல்சோ டேக் பிளேஸ். ஹியூமஸ் கண்டென்ட் தட் இஸ் த டெத் ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஏரியா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் வந்து கிராஜுவல் ப்ராக்ரெஷன் நடக்கிறதுக்கும் இந்த இக்கலாஜிக்கல் சக்சஷன் வெரி மச் அதுவும் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இட் ப்ரோக்ரஸஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். ஃபுட் செயினில் வந்து சிம்பிள் ஃபுட் செயின்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இட் மாடிஃபைஸ் த லோயர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம்ஸ் டு த ஹையர் லைஃப் ஃபார்ம். சிம்பிள் மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து பெரிய ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இது வந்து எக்கலாஜிக்கல் சக்சஷன் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக இட் கிரியேட்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஒன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த எக்கலாஜிக்கல் சக்சஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Now we are going to see about types of ecological succession. Okay, so there are various types of succession. First one is primary succession. இப்போ primary succession என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பேரன் ஏரியாவில் நம்ம ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியை அங்கே வந்து என்ன பண்ணுது, ஆல்ரெடி
that is where there is no community existed before. முன்னால் வந்து அந்த லேண்டில் ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியுமே இருக்காது. அந்த பேரன் லேண்டாக இருக்கிறதுல நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து அங்கே வளர்க்குறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறதுனா ப்ரைமரி சக்சஷன், அதர்வைஸ் கால்ட் அஸ் பைனியர் ஸ்பீசிஸ். முதல்ல வரக்கூடிய ஸ்பீசிஸ், பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் பிளான்ட் கம்யூனிட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் primary community or primary colonies or pioneer species. அப்போ primary succession takes a very long time for the occurrence of in any region. primary ஒரு பிளான்ட்டை வந்து முதல்ல தொடக்கத்தில் அந்த லேண்டில் வந்து ஃபஸ்ட்டாக தொடங்கி வைக்கிறது ரொம்ப நாள், அது வந்து வளர்ந்து வர்றதுக்கு வந்து என்னாகும், நாள் ஆகும். ஸோ இட் டேக்கன் a very long time. Example, microbes, lichen, mosses. So these are all the examples for this primary succession. அப்புறம் secondary succession என்னன்னு பார்த்தோம்னா development of plant community in an area where an already developed community has been destroyed. ஆல்ரெடி நம்ம ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி இருக்குது, அது வந்து என்னது டெஸ்ட்ராய்டு ஆன பிறகு அதில் வந்து என்னது அடுத்த கம்யூனிட்டி, பிளான்ட் கம்யூனிட்டியை நம்ம வந்து அங்கே வந்து உருவாக்குறது. அதான் வந்து என்னது செகண்டரி சக்சஷன். டியூ டு சம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் மூலமாக அந்த ப்ரைமரி பயனியர் ஸ்பீசிஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. டெஸ்ட்ராய் ஆன பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செகண்டரியாக ஒரு கம்யூனிட்டியை அந்த பர்டிகுலர் எக்கோசிஸ்டத்தில் பண்ணுறோம். அதுதான் வந்து செகண்டரி சக்சஷன். இது வந்து கம்பேரிட்லி ப்ரைமரி சக்சஷனோட செகண்டரி சக்சஷன் வந்து டைம் வந்து கம்மியாக தான் எடுக்கும். ஃபார் லெஸ் டைம் தென் டைம் டேக்கன் ஃபார் ப்ரைமரி சக்சஷன். எக்ஸாம்பிள் வந்து ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர் அண்ட் எக்ஸசிவ் லம்பரிங் மே பி ரீஆக்குபைட் பை ஹெர்ப்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ஸ். ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்னால சில ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய் ஆகிட்டுனா அதில் அங்கே நம்ம என்னது அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்மால் எப்ஸாக லம்பாக குரூப்பாக வந்து நம்ம போய் அங்கே ஆக்குப்பை பண்ண வைப்போம். அது தான் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு தடவையும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஹெர்ப்ஸை வந்து வளர்க்குறது தான் எக்ஸாம்பிள். மற்ற ஆட்டோஜெனிக் சக்சஷன், இது வந்து இந்த சக்சஷன் வந்து எதனால் உருவாகுதுன்னு பார்த்தா மெயின்லி டியூ டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக்னு லிவிங் ஃபேக்டர்ஸ். due to biotic factor, that is living factors. அப்போ ஒரு வெஜிடேஷன், ஒரு ஏரியாவில் உள்ள வெஜிடேஷனை பார்த்தோம்னா இட்ஸ் மாடிஃபைஸ் இட்ஸ் ஓன் என்வாயர்மெண்ட். அந்த என்வாயர்மெண்ட்டையே இட் வில் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தட் அண்ட் இட் ஓன் ரீப்ளேஸ்மெண்ட் பை நியூ கம்யூனிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ஒரு வெஜிடேஷன் போட்டிருக்கிறோம். அப்போ அந்த வெஜிடேஷனில் அந்த வெஜிடேஷன் வந்து அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி மாடிஃபை ஆகி இட்ஸ் ஓன் என்வாயர்மெண்ட் மாடிஃபை இட்ஸ் ஓன், அதோடைய என்வாயர்மெண்ட்டே மாடிஃபை பண்ணி அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி it will live. That is only called as autogenic succession. அப்போ எக்ஸாம்பிள்னு நான் பார்த்தோம்னா in forest ecosystem அப்போ இந்த ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்தில் நம்ம பார்த்தோம்னா லார்ஜர் ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பார்டர் லீவ்ஸ் ப்ரொவைடிங் ஷேட். அப்போ பெரிய மரங்கள்லாம் இருக்கும், அதில் நிறைய பெரிய லீஃபாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய லீஃபாக இருக்கிறது வந்து சின்ன சின்ன செடிகளை வந்து ஷேடு உண்டாக்கிறது. கீழே வளர்கிற ஹெர்ப்ஸு ஸ்ட்ரப்ஸ் எல்லாம் இது ஷேடில் இருக்குது. அதனால என்ன பண்ணுது, இது அஃபெக்ட்ஸ் த ஸ்ட்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் விச் ரெக்வயர் மோர் லைட். அப்போ ஸ்ட்ரப்ஸும் ஹெர்ப்ஸும் வந்து மோர் லைட் வந்து தேவைப்படுது. அப்போ அந்த ட்ரீஸ் வந்து பெரிய ட்ரீஸ் வந்து லீவ்ஸ் வந்து அதை வந்து மறைச்சிருது. அதனால் அதுக்கு சன்லைட்டு கிடைக்காது. அதனால these trees only can able to grow well. Okay, so next one is allogenic succession. அப்போ ஹாலோஜெனிக் சக்சஷன்னா இது கண்ட்ரோல் பை ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயோட்டிக்னா நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் சாயில் எரோஷன் ஆர் லீச்சிங். சாயில் எரோஷன் ஆர் இந்த ஃப்ளட் எல்லாம் வர்றதுனால சாயில் எரோஷன், மண் அரிப்பு, அது லேண்ட்ஸ்லைடு அந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நடக்கிறதுனால இது ஹாலோஜெனிக் ஃபேக்டர்ஸ் ஆர் நாட் பை எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம். அந்த பிளேஸில் ஆர்கானிசத்தினால அது அஃபெக்ட் ஆகாது. தட் இஸ் அபவுட் த ஹாலோஜெனிக் சக்சஷன். Autotrophic succession by green plants are dominant during the early stage succession is called autotrophic succession. It occurs in the
autotrophic succession, it occurs in the medium that is rich in inorganic substances. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி சக்சஷன் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஆட்டோட்ராபிக் சக்சஷன்னா என்னதுன்னா the autotrophic organism like green plants are dominant during the early stage of succession, that is called as autotrophic succession. பார்த்தோன்னா இந்த சக்சஷன் வந்து there is a gradual increase in organic matter. அப்போ இதில் வந்து green plants இன்வால்வ் ஆகிறதுனால ஆர்கானிக் மேட்டர் இந்த சாயில் வந்து இன்க்ரீஸ் ஆக கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஹெட்ரோட்ராபிக் சக்சஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா ஹெட்ரோட்ராபிக் சக்சஷன் என்னென்னு பார்த்தோன்னா இட் அக்கர்ஸ் இன் த heterotrophic organisms like by bacteria and fungi and animals are dominant during the early stage of succession. So heterotrophic organism like bacteria, fungi and other animals dominant in early stage of succession, that is called as heterotrophic succession. அப்போ இந்த சக்சஷனில் என்னென்னு பண்ண கிராஜுவல் டிக்ரீஸ் இந்த எனர்ஜி கண்டென்ட். பிகினிங்கில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், கீழே போக போக நியூக்ளோஸ் இந்த ரீசன்ட் டைம் கீழே போக போக இந்த எனர்ஜி வந்து என்னதாகுது கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ தட் இஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது பிரைமரி சக்சஷன், second one is secondary succession, autogenic succession, allogenic succession, autotrophic succession and heterotrophic succession. That's only given here in the types of succession. So another tabular column is given, that is difference between primary succession and secondary succession. Primary succession என்னன்னு பார்த்தோம்னா developing in a barren area, ஒரு empty placeல வந்து develop ஆகும். secondary successionனா developing disturbed area, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா வந்து டிஸ்டர்ப் ஆன ஏரியாவில் தான் நம்ம திரும்ப வந்து பிளான்ட் கம்யூனிட்டியை வளர்க்குறதா தான் செகண்டரி சக்சஷன். அப்புறம் பிரைமரி சக்சஷனோட இன்னொரு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இனிஷியேட்டட் டியூ டு பயாலஜிக்கல் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக அது நடக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒன்லி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டுமே இதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக மட்டும்தான் இது நடக்கும். நோ சாயில் வைல் பிரைமரி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ். பிரைமரி சக்சஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சாயில் இருக்காது. இங்கே பார்த்தோன்னா இட் அக்கர்ஸ் வேர் சாயில் கவர் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். சாயில் கவர் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கிற இடத்துல தான் நம்ம செகண்டரி சக்சஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். பைனியர் ஸ்பீசிஸ் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு என்வாயர்மெண்ட். முதல்ல வைக்கக்கூடிய பிளான்ட் வந்து வெளியே இருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் இதில் பார்த்தோன்னா செகண்டரியில் ஆல்ரெடி பைனியர் ஸ்பீசிஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்வாயர்மெண்ட். ஆல்ரெடி அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பீசிஸை நம்ம வந்து இதில் நம்ம வைப்போம். அப்புறம் இட் டேக்ஸ் மோர் டைம் டு கம்ப்ளீட். மோர் டைம், நிறைய டைம் ஆகும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இட் டேக்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் டைம் டு கம்ப்ளீட். செகண்டரி சக்சஷன் வந்து டைம் வந்து கம்மியாக டைம் எடுத்தால் போகுது செகண்டரி சக்சஷன் வைக்கிறதுக்கு. Okay, so that is the difference between primary succession and secondary succession. Okay, so next about the classification of plant succession. இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி பிரிக்காங்கன்னா பிளான்ட் சக்சஷன்னா ஹைட்ரோசியர், மீசோசியர் அண்ட் ஜீரோசியர் மூணு தான் பிரிச்சிருக்காங்க. தட் இஸ் ஹைட்ரோசியர், மீசோசியர் அண்ட் ஜீரோசியர். ஹைட்ரோசியர்னா என்னென்னு பார்த்தோன்னா இந்த சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன் ஒரு வாட்டர் இஸ் பிளென்டி, தண்ணி வந்து நிறைய அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சக்சஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஹைட்ரோஸ்பியர். மீசோஸ்பியர்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் condition is adequate. Starts regions where moisture condition is adequate. Moisture content ஈரப்பதம் நிறைய உள்ள இடத்துல உள்ள சக்சஷன் தான் மாய்ஸ்டர் மீசோஸ்பியர்னு சொல்கிறோம். ஜீரோஸ்பியர்னா regions where moisture is present in minimal amount with water. மாய்ஸ்டர் வந்து மினிமல் அமௌண்ட், வாட்டரோட மினிமல் அமௌண்ட்டாக இருந்தால் போதும். அது அகெயின் திஸ் ஜீரோஸ்பியர் is divided into lithosphere, allosphere and samosphere. lithosphere அது இனிஷியேட்டிங் ஆன் பேரன் ராக். அது வந்து எங்கள் பேரன் ராக்கில் பேரனாக இருக்கிற வெற்றிடமான ராக்கலான இடத்துல நடக்கக்கூடிய சக்சஷன். ஹாலோசியர்னா இனிஷியேட்டிங் இன் saline வாட்டர், சால்ட் கண்டர் அதிகமான இருக்கிற வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு. சாமோஸ்பியர்னா இனிஷியேட்டிங் ஆன் சாண்டில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். ஃபஸ்ட் we are going to see about ஹைட்ரோசியர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஹைட்ரோசியர்னு நம்ம எடுத்தோம்னா
Okay, the succession of freshwater ecosystem is referred to as hydrosphere. அப்போ freshwater ecosystem தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரோனாலே வாட்டர். அப்போ freshwater ecosystem தான் நம்ம என்ன சொல்கிறோம், hydrosphere. அப்போ succession in a pond begins with the colonization of the pioneers like phytoplankton and finally ends with the formation of climax community like forest stage. அப்போ succession வந்து எங்கள் எதுலேருந்து ஆரம்பிக்குது, பாண்டில் begins with colonization of the pioneers, phytoplankton, that is small plants in the pond, and finally ends with the formation of climax community. பெரிய பாண்டில் உள்ள வாட்டர் பிளான்ட்ஸ் தான் முடியுது. அதுதான் அந்த சக்சஷன் வந்து ஃபைட்டோபிளாங்டானில் ஆரம்பித்து ஃபைனலி வித் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஃபைட்டோபிளாங்டான் ஸ்டேஜ். அப்போ ஃபைட்டோபிளாங்டான் ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது வந்து அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா க்ரீன் ஆல்கே, அதுக்கப்புறம் டயட்டம்ஸ், பாக்டீரியாவில் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு காலனியாக ஃபார்ம் பண்ணி அதில் அந்த ஸ்டேஜ் பைனியர் ஸ்டேஜில் இருக்கும். தட் இஸ் ஃபைட்டோபிளாங்டான் ஸ்டேஜ். அப்போ அந்த காலனியாக ஃபார்ம் பண்ணுற இந்த ஆர்கானிசம் வந்து enrich the amount of organic matter and nutrients of the plant due to the activities and death of the microorganisms, small plants, small phytoplankton, small plants like that is green algae, diatoms, bacteria. அதெல்லாம் இந்த டெத் ஆகிறதுனால it enrich the organic matter and nutrient. Next about the submerged plant stage. அப்போ இதில் வந்து அந்த பாண்டில் வந்து submerged plants இருக்கும், லைக் வேலிஸ்னேரியா, கேரா, யூட்ரிகுலேரியா, அந்த மாதிரி சப்மர்ஜ் பிளான்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி சப்மர்ஜ் ரூட்டட் பிளான்ட்ஸும் இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸும் இருக்கும். அந்த ரூட் வந்து மட்டில் வந்து ரூட்டட் பிளான்ட்ஸும் இருக்கும். லைக் என்னது இதெல்லாம் பார்த்தோன்னா ஹைட்ரில்லா, வேலி ஸ்னேரியா, அதெல்லாம் சப்ஸ்ட்ரேட்டில் வந்து அப்படி பாட்டம் ஆஃப் த பாண்டில் வந்து அப்படி இப்போ ரூட்டட் இந்த பாட்டம் ஆஃப் த பாண்ட், அதுதான் வந்து சப்மர்ஜ் பிளான்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கான பிளான்ட்ஸும், குரூப் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆஃப் பிளான்ட்ஸும் அதில் இருக்கும். அடுத்து சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். அப்போ இந்த டியூரிங் தி ஸ்டேஜ் த டெப்த் ஆஃப் த பிளான்ட் வில் பிகம் ஒன்லி 2 to 5 feet. அப்போ வந்து இதில் வந்து எனக்கு 2 to 5 feet உள்ள 2 to 5 feet உள்ள submerged plants இருக்கும். Hence the rooted hydrophyte plants with floating large leaves starts the colonize the plant. Rooted hydrophyte plants வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அப்போ rooted plant எக்ஸாம்பிள் வந்து நிலும்பு, லிம்ஃபியா அண்ட் ட்ராப்பா, இதெல்லாம் வந்து rooted floating plants with large leaves. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்பீசிஸ், அதில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்பீசிஸ் இருக்கும். அது அசோலா, லெம்னா, உல்ஃபியா அண்ட் பிஸ்டியா ஆர் also present in this stage. அதுக்கப்புறம் by the death and decomposition of the plants, further the pond becomes more shallow. அப்போ இந்த ஆர்கானிசம்லாம் டெத் ஆகி டீகே ஆன போது இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஷாலோ ஆயிரும். Due to this reason floating plant species is gradually replaced by another species which makes a new seral stage. அப்போ அது டெத் அண்ட் டீகே ஆன பிறகு, அது ஷாலோ ஆன பிறகு இந்த பாண்டு இது வந்து என்னது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இது ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ். It is also called as amphibious stage. Fourth stage is called as reed swamp stage, that is called as amphibious stage. அப்போ இந்த ஸ்டேஜில் என்னவானா rooted plants, floating plants replaced by plants which can live successfully as well in aquatic as well as aerial environment. வாட்டர்லேயும் வாழக்கூடியது அந்த ஏரியல், above the water, that is ஏரியல்னா above the soil, சாயிலுக்கு மேலே, that is above the water லெவலுக்கு மேலே வாழக்கூடிய பிளான்ஸாக இது வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்போன்னு பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குது, டைஃபா, ஃப்ராக்மைட்ஸ் அண்ட் ஜாஜிடேரியா அண்ட் சிர்பஸ், இந்த பிளான்ஸ் தான் இதில் ரீட் ஸ்வாம் ஸ்டேஜில் இருக்குது. அப்போ இதில் இந்த எண்டில் இந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா வாட்டர் லெவல் இஸ் வெரி மச் ரெடியூஸ்ட். இதனால் என்னது வாட்டர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதனால இட் இஸ் அன்சூட்டபிள் ஃபார் த கண்டினியூஸ் க்ரோத் ஆஃப் ஆம்பிபியஸ் பிளான்ட்ஸ். அப்படினால வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால இந்த ஆம்பிபியஸ் பிளான்ட்ஸ் லைக் டைஃபா, ஃப்ராக்மைட்டிஸ், சாஜிடேரியாலாம் அதில் வளர முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுது, மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். அப்போ வந்து இந்த வாட்டர் பிகம் ஷாலோ டியூ டு டிக்ரீசிங் வாட்டர் லெவல். அப்போ வாட்டர் வந்து குறையிறப்போ ஷாலோ ஆயிடுது வாட்டர் லெவல். அப்போ வந்து என்னெல்லாம் இருக்குது இந்த இதில் இந்த ஸ்டேஜில் என்னென்ன பிளான்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சைப்பரேசி, போயேசி, சச்சஸ் சாரஸ், ஜன்கஸ், சைப்ரஸ்
and Eulocaris is colonize this area. அப்போ இந்த மாதிரி பிளான்ட்ஸில் தான் அதில் வந்து காலனியாக ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்டேஜில் இருக்குது. தே ஃபார்ம் ஏ மேட் லைக் வெஜிடேஷன். அதெல்லாம் காலனியாக ஃபார்ம் பண்ணி ஒரு மேட் மாதிரி வெஜிடேஷனாக ஃபார்ம் பண்ணுது. விச் ஹெல்ப் ஆஃப் தேர் மச் பிரான்ச் ரூட் சிஸ்டம் மூலமாக நல்லா பிரான்ச்சாக அந்த ஸ்டேஜில் we can able to see like a mat. அப்போது at the end of this stage என்ன ஆகுதுன்னா soil becomes very dry and marshy vegetation disappear, gradually leads to shrub stage. அப்போ அந்த vegetation வந்து எப்படி ஆகுது, because soil வந்து dry ஆயிருது and also the vegetation also become marshy, disappear ஆயிருது, gradually leads to the next stage called as shrub stage. அப்போ இந்த இதில் வந்து marshy vegetation, as the disappearance of marshy vegetation continues, marshy vegetation எல்லாம் disappear ஆயிரும், the soil வந்து dry ஆன பிறகு இந்த ஏரியாவில் என்ன பண்ணுதுன்னா terrestrial plants like shrubs like sallies and cornus வந்து ஆக்குபை பண்ணுது, and trees like populus and alnus we can able to see. These plants absorb a large quantity of water and make the habitat dry. அப்போ இந்த மாதிரி plants, இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் டெரஸ்ட்ரியலில் உள்ள ட்ரீஸ் எல்லாம் நிறைய வாட்டரை அப்சர்வ் பண்ணும். அதனால அந்த ஹேபிட்டட் வந்து என்ன ஆகுது, ட்ரையாக ஆயிடுது. அதனால என்ன ஆகுது, அக்குமுலேஷன் ஆஃப் ஹியூமஸ் வித் ரிச் ஃப்ளோரா. அப்போ வந்து இந்த பிளான்ட் எல்லாம் டெட் ஆகி நல்லா அந்த சாயில் ரிச் ஹியூமஸாக மாறிடுது. அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் மினரல் இன் த சாயில், அல்டிமேட்லி ஃபேவரிங் த அரைவல் ஆஃப் த tree species in that area. அப்புறம் டாப் ஸ்டேஜ், தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இதெல்லாம் நல்லா ஹியூமஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் நல்லா டீக்ரேட் ஆகி டீகம்போஸ் ஆகி எல்லாம் அந்த சாயில் ஃபர்டிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண பிறகு ஃபைனல் ஸ்டேஜை வந்து ரீச் ஆகுது. தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். அப்போ இதான் அந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர். இதுதான் டாப் மோஸ்ட் கம்யூனிட்டி. அப்போ இதில் வந்து என்ன இருக்குது, வெரைட்டி ஆஃப் ட்ரீ இன்வைட் த ஏரியா அண்ட் டெவலப் டைவர்ஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன். அப்போ இதில் வந்து நிறைய ட்ரீஸ் தான் இன்வைட் ஆகுது. அப்போ டெம்பரேட் மிக்ஸ்டு ஃபாரஸ்ட், அதில் என்னெல்லாம் அல்மஸ், ஏசர் அண்ட் குர்கஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா அட்ரோகார்பஸ் சின்னமோமம். ட்ராபிக்கல் டெசியூடியஸ் ஃபாரஸ்ட்டில் பேம்பு, டெக்டோனா, எல்லாம் டால் ட்ரீஸ், பிக் trees occupy this forest stage. அப்போ இந்த 7 stage of hydrosphere from stage 1 is occupied by pioneer community, while the stage 7 is occupied by the climax community. The stage 2 to 6 are occupied by seral community. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து 7வது ஸ்டேஜ் வரைக்கும் பைனியர் கம்யூனிட்டிலேருந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வரைக்கும் அந்த ஹைட்ரோஸ்பியர் சக்சஷன் வந்து என்னது இருக்குது. அதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். அப்போ இந்த நெக்ஸ்ட் we are going to see about significance of plant succession. இந்த சக்சஷன்னால என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா, இட்ஸ் a dynamic process. Hence an ecologist can assess and study the seral stage of a plant community found in the particular area. அப்போ ஒரு ஏரியாவில் உள்ள சீரல் கம்யூனிட்டினா தட் இஸ் த லார்ஜர் ட்ரீஸ் ஃபார்ம் ஆகிறதான் சீரல் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் உள்ள ட்ரீஸை பற்றிலாம் அவங்க வந்து என்னது எக்காலஜிஸ்ட் கேன் ஏபிள் டு ஸ்டடி. அதுக்கு வந்து இந்த பிளான்ட் சக்சஷன் யூஸ் ஆயிடுது. த நாலேஜ் ஆஃப் எக்கலாஜிக்கல் டென் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்ட்ரோல் க்ரோத் ஆஃப் 1 or more ஸ்பீசிஸ் இன் a ஃபாரஸ்ட். ஒரு ஃபாரஸ்ட்டில் நிறைய 1 or more ஸ்பீசிஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் by this succession dams can be protected by preventing situation. Dams can be protected. Dams எல்லாம் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். It gives information about the techniques to be used during reforestation and afforestation. So because of the succession using some techniques during reforestation and afforestation, that is destroying of forest and also producing forest trees. அது அந்த இதுக்கு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இட் ஹெல்ப்ஸ் இந்த மெயின்டைன் ஆஃப் பாஸ்டர்ஸ். அது வந்து எப்படி செடிகள்லாம் எப்படி வைக்கணும்னு நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ட்ரீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது போக ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இன் அண்ட் எக்கோசிஸ்டம். அப்புறம் வந்து நிறைய பிளான்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டெஸ்ட்ராய் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி டியூரிங் சக்சஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பை ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி அண்ட் டிஸ்டர்பன்சஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அப்புறம் இந்த கம்யூனிட்டினால் நம்மளுக்கு வந்து வேரியஸ் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக கிடைக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டிஸ்டர்பன்சஸ்
டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ் மூலமாக டிஸ்டர்ப் ஆகிறதுனால அந்த ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டியை நம்ம வந்து என்னது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ப்ரைமரி சக்சஷன் இன்வால்வ் த காலனைசேஷன் ஆஃப் ஹேபிட்டட் ஆஃப் அன் ஏரியா டிவைட் ஆஃப் லைஃப். அது வந்து ஒரு ஹேபிட்டட் பிளேஸ் ஆஃப் லிவிங், அது எப்படி ஒரு காலனியாக ஒரு கூட்டாக வாழ்கிறதுக்கு வந்து இந்த பிளான்ட் சக்சஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் செகண்டரி சக்சஷன் இன்வால்வ்ஸ் இந்த ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இந்த டிஸ்டர்ப் ஏரியா ஆஃப் ஹேபிட்டட். ஒரு ஏரியாவில் வந்து ப்ரைமரி சக்சஷன் டிஸ்டர்ப் ஆகிட்டுனா திரும்ப செகண்டரி சக்சஷன் வந்து நம்ம அது டிஸ்டர்ப் ஆன பிளேஸ்லேயே வேறு பிளான்ட்ஸை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சக்சஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபாரஸ்ட் அண்ட் வெஜிடேஷன்ஸ் தட் கம் அக்ராஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் த ரிசல்ட் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். அப்போ ஃபாரஸ்ட்டோ அந்த என்ன வெஜிடேஷன் பிளான்ட்ஸும் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் we are getting because of this plant succession only. So these are all the various significance of plant succession. So with this we have finished that lesson, 7th lesson.